Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு JEE மெயின்ஸ் ஃபைனல் NTA ஸ்கோர் வரப்போகுது. அதாவது செகண்ட் அட்டெம்ப்ட் ரிசல்ட் ரிலீஸ் ஆக போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்துட்டு எல்லாமே தெளிவாக பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு திங், உங்களோட ரிசல்ட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்துட்டு போன வருஷம் ரிசல்ட்டோட ஒரு மாடல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். NTA ஸ்கோர் பேப்பர் 1 BE BTech. இதுவே நீங்கள் பேப்பர் 2 எழுதிருந்தீங்கன்னா பேப்பர் 2 இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பேப்பர் 2 எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பொழுதுமே. ஏன்னா BE BTech தான் நிறைய பேர் எழுதுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், ரோல் நம்பர், செஷன் 1, ரோல் நம்பர், செஷன் 2 எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா உடனே அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணி எடுக்கல சார்னாலும் விடாமல் காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருங்க, விடாமல் மெயில் அனுப்பிக்கிட்டே இருங்க. உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயில், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ரேண்டமாக பண்ணீங்க அப்படின்னா அவங்க எடுக்கலாம் மாட்டாங்க. ஸோ ரிஜிஸ்டர்ட்லேருந்து பண்ணாலுமே உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடியில் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் அப்போ மிகப்பெரிய டென்ஷன் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன டைமிங் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 1 month 2 months கிட்ட இருக்குது. ஆனால் ஜோசா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற டைமிங் ரொம்ப கம்மி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் ஒரு 1 week டைம் தருவாங்க, 5 to 6 days இருக்கும். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா 3 days 4 days அப்படின்ட்டு லாஸ்ட் ரவுண்ட் அப்பெலாம் ரொம்ப கம்மியான டேஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸில் தான் மிஸ்டேக் இருக்குது, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணுனாலுமே உங்களுக்கான டைம் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அவங்க வந்து டைம் எக்ஸ்டென்ஷன் எக்காரணத்தை கொண்டும் பண்ணவே மாட்டாங்க. மேபி அவங்க சைடு மிஸ்டேக் இருந்துச்சு, இல்லைனா நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணால் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிசாப் கவுன்சிலிங் போன வருஷம் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க, ஆனால் எல்லா டைமும் அவங்க பண்ணுவாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அவங்கள்ட்ட உடனே கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களோட ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு, இதுவே வந்து நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா கர்நாடகான்ட்டு இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் அந்த மாதிரி கேரளாவில் இருக்கீங்கன்னா கேரளான்ட்டு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னதான், நீங்கள் எங்கே படிச்சிங்களோ, எந்த ஸ்டேட்டில் 12th எக்ஸாமோட ரிசல்ட் வரப்போகுதோ, எந்த இடத்துல அந்த ஸ்கூல் இருக்கோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஓகே, நீங்கள் தமிழ்நாடு தான் உங்களோட ஒரிஜினல் அட்ரஸாக இருந்தாலும் நீங்கள் படித்தது அதர் ஸ்டேட்னா அந்த ஸ்டேட்டோட ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி தான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே ஃபோட்டோ வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. ஓகே, இப்போ வருவோம். ஸோ இதுதான் NTA ஸ்கோர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 92% இந்த பையன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான், அந்த PDF-ஓட ஸ்க்ரீன்ஷாட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 92%க்கு OBC NCL கேட்டகரி ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கேட்டகரி ரேங்க் ஜோசா கவுன்சிலிங் வரைக்கும் நீங்கள் இந்த ரேங்க் மட்டும்தான் பார்க்கணும், இந்த ரேங்க் பார்க்க வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் வரைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் OBC NCL, அதாவது இதுதான் வந்துட்டு கேட்டகரி ரேங்க்னு சொல்லுவாங்க. ஜோசா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்குற ஒரே விஷயம் கேட்டகரி ரேங்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். CRL ரேங்க் பார்க்கவே மாட்டாங்க. CRLனா ஜென்ரல் ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான் இருக்கும், கேட்டகரி ரேங்கே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் அப்படின்ட்டு ஒரே ஒரு ரேங்க் இருக்கும், இல்லை மேபி இந்த டேப்லர் காலம் மாறினாலும் மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வேற மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ், இந்த என்விரான்மெண்ட் மட்டும் மாறும். அதர் தான் உங்களுக்கு இதே மாதிரி ரேங்க் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்க 92%க்கு ஆக்சுவலாக வந்துட்டு 1,18,039 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் CRL ரேங்க். ஸோ ஓவராலாக ஜென்ரலில் வர்றப்ப இது எப்போ இது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்கள்கிட்ட OBC NCL சர்டிஃபிகேட் ப்ராப்பராக இல்லை, நீங்கள் வந்து அப் டு டேட்டில் வச்சில்ல அப்படின்னா அவங்க என்ன பண்ணிப்பாங்க, டைரெக்டாக ஜென்ரலில் கன்சிடர் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரலில் கன்சிடர் பண்ணால் 1,18,000க்கு ஏதோ ஒரு GFT தான் கிடைக்கும். நமக்கு வந்து எதுவுமே ஷூரிட்டி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது சிசாப் கவுன்சிலிங் வரைக்கும் போனால் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடியே கிடைக்குமா அப்படின்னா டவுட்டு தான். ஸோ அதனால தான் OBC NCL ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா OBC NCLக்கு தான் நிறைய வருஷம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் இன்கமோட இன்டர்லிங்க் ஆகிருக்கிறதுனால ஜென்ரல் EWS ரெண்டு பேருமே
கேட்டகரிக்குமே உங்களுக்கு வந்து இன்கமோட இன்டர்லிங்க் ஆயிருக்கனால நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுவே எஸ்சி கேட்டகரி எஸ்டி கேட்டகரி அவங்களுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுங்க, உங்கள்கிட்ட பழைய அந்த கார்டு காப்பி இருந்துச்சுன்னா டிஜிட்டலாக மாற்றி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் காப்பியாக மாற்றிட்டாங்க. அந்த காப்பியை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப அந்த பழைய கையால் எழுதுனதுலாம் வச்சுருந்தீங்கன்னா இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ டிஜிட்டல் காப்பியில் உங்களுக்குன்னு தனியாக ஒரு நம்பர் தராங்க, சர்டிஃபிகேட் நம்பருன்ட்டு. அந்த நம்பர் வந்துட்டு தான் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட கேட்டகரி ரேங்க் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங். இதுவே சிசாப் கவுன்சிலிங் வந்துட்டீங்கன்னா அவங்க செக் பண்ணுறது சிஆர்எல் ரேங்க், அதாச்சும் உங்கள் கேட்டகரியில் சிஆர்எல் ரேங்க் தான் பார்ப்பாங்க. நான் சிசாப் கவுன்சிலிங் வர்றப்ப அதை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க, இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங்லாம் கரெக்டாக பண்ணல அப்படின்னா நீங்கள் ஏர் 300 ஏர் 400 ஐஐடியில் நீங்கள் வந்து ஏர் 100 எடுத்திருந்தாலும் ஐஐடிஸ்லாம் கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து 100% ஜேஇ மெயின்ஸில் வச்சுருந்தாலும் எந்த ஒரு என்ஐடியும் வந்து வாப்பான்னா கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் தான் அந்த ப்ரொசீஜரை டிசிப்ளின்டாக பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹிஸ்ட்ரியில் நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு, நமக்கு தெரியாமல், அதாச்சும் சோஷியல் மீடியாவில் வெளியே வராமல் நிறைய கேசஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்டிஏ மேலே, ஜோசா கவுன்சிலிங் மேலே, நிறைய என்ஐடிஸ் மேலே, ஐஐடி பாம்பே, ஐஐடி மெட்ராஸ், ஒரு காலேஜ் மேலேயும் அவ்வளோ கேஸ் இருக்குது. ஏன்னா 2020 ஒரு பையன் பண்ணால், நான் பழைய சேனலில் அந்த வீடியோ போட்டிருந்தேன், அதை வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த பையன் ஏர் 300 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி பாம்பேக்கு ஜோசா கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரில. அவனுக்கு வந்து இந்த ஃபீஸ் கட்டணும் அது இதுன்ட்டு எந்த ஒரு ப்ராசஸும் தெரில. அதுவும் 2020 அந்தளவுக்கு யூடியூபும் வந்து ஒரு ஆக்டிவான பிளாட்ஃபார்ம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் அது க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கொரோனா டைம் வேறு, அதனால அவன் அப்படியே கேஷுவலாக விட்டுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட பேர் வந்து லிஸ்ட்லேயே வரல. அதுக்கப்புறம் அவன் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அதுக்கப்புறம் அந்த சீட்டை வாங்கினான். ஸோ எல்லாராலையும் அப்படி பண்ண முடியுமான்னு தெரியாது. அதனால் நீங்கள் டிசிப்ளின்டாக ஜோசா கவுன்சிலிங், ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட பர்சன்டேஜுக்குன்னு ஒரு பெஸ்ட்டான காலேஜ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பெஸ்ட்டான காலேஜில் பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் உங்களை வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அந்த காலேஜ். நீங்கள் ஆனால் தகுதியான ஆளாக இருந்துமே தப்பான சாய்ஸ் ஃபில்லிங்னால அந்த காலேஜை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் அந்த காலேஜ் இல்லைன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் லோவான காலேஜ் கிடைக்கலாம். அது கிடைக்கிறதுக்கு நான் வந்து ப்ரைவேட்டுக்கே போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் உங்களுக்கு வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ரிசல்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இருக்கா, கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ், அதாச்சும் ரிமார்க்ஸ் எலிஜிபிள். இந்த பையன் வந்து 92% எடுத்ததுனால இந்த பையன் வந்து எலிஜிபிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 79% எடுத்தாலே எலிஜிபிள். எதுக்கு எலிஜிபிள்னா ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பையன் 92% எடுத்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ். இப்போ ஜேஇ அட்வான்ஸுமே எடுத்துக்கிட்டாலுமே மே ரிஜிஸ்டர் ஆன்லைன் அட் ஜேஇ அட்வான்ஸ் வெப்சைட். ஜேஇ அட்வான்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். சார் நான் 100% எடுத்துறேன் சார், சார் நான் 99.9% சார், சூப்பரான பர்சன்டேஜ் சார். நிஜமாலுமே சூப்பரான பர்சன்டேஜ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அவங்க கொடுத்த டைம்குள்ளார அந்த சூப்பரான பர்சன்டேஜில் வச்சு நீங்கள் ஐஐடிக்குள்ளார போக முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஐஐடிஸ்குள்ளார போகணும் அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ் போர்ட்டல் April 23 ஓப்பன் பண்ணுறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம April 23 May 2 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க். தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, எல்லாமே நான் அப்கமிங் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்டிஏ ஸ்கோர்ஸ் ஆர் நார்மலைஸ்டு ஸ்கோர் இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மல்டிபிள் செஷன்லேருந்து அதில் இவங்க ஒரு நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. அந்த நார்மலைசேஷன் மார்க்லேருந்து பர்சன்டேஜ்லேருந்து ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பையனோட பர்சன்டேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் 97.2537692 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 97%க்கு போன வருஷம் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ரேங்க் வந்து 12,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி காமிச்சல அந்த பையன் பாருங்க 92க்கு ஓபிசி என்சிஎலுக்கு 38,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே
97க்கு 12,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேஷனாக கெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முன்ன பின்ன மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 99% ஓபிசியில் எடுத்திருந்தாங்கன்னா மேபி 12,000 13,000ஆகவும் மாறலாம், இல்லைனா 12,000 11,000 சம்திங்காகவும் மாறலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்தந்த வருஷம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனவங்க எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபைனல் ரேங்க் வரும். ஸோ நாளைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி தான் உங்கள் கேட்டகரிக்கு நேராக இருக்கிற ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதுக்கு முன்னாடியே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்ல போயிட்டு எப்படி ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க்ல செக் பண்ணணும் அப்படின்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட பழைய வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், ஜோசா கவுன்சிலிங்காக ஒரு கைடு ரொம்ப நாளாக ராத்திரி பகலாக உட்காந்து ஒரு 40 பேஜஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கைடு நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாச்சும் ஜோசானா என்ன அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கைட்லேயே பார்த்தீங்கன்னா கோர் பிரான்ச்சஸ் இருக்கும், டாப் பிரான்ச்சஸ் இருக்கும், அதை பற்றியான டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும். கோர் பிரான்ச்சஸில் கவர்மெண்ட் ஃபீல்டில் போகலாமா, ப்ரைவேட் ஃபீல்டில் மட்டும்தான் போகலாமா அப்படின்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போதைக்கு ஸ்பெஷல் ஆஃபராக 99 ருபீஸ்க்கு தரேன். உங்களுக்கு வேணும்னா கீழே என்னோட ஜிபே நம்பர் இருக்குது, அதுக்கு வந்துட்டு 99 ருபீஸ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பர்சனல் மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் கூகுள் டிரைவில் தான் வச்சுருக்கேன், நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்டுமே மேக்ஸிமம் அதில் வந்து கிளாரிஃபை ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட் அதான் சொன்னேன், நீங்கள் வந்துட்டு இப்போ ஜெய் ரிசல்ட் பார்த்துட்டீங்க, நீங்கள் வந்து அட்வான்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மே 2 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீ பேமெண்ட் May 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு May 11 May 17 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ் 2026 எக்ஸாமினேஷன் May 17 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல் டே. நான் ஏற்கனவே ஜேஇ அட்வான்ஸ் லாஸ்ட் 30 days ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ஃபைனல் ஆன்சர் கீ அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஜேஇ அட்வான்ஸ் வந்து June 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ June 1 இவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னா June 2 வந்து டென்டேட்டிவ் ஸ்டார்ட் ஆஃப் ஜோசா, அதாச்சும் ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் டென்டேட்டிவாக June 2, மோஸ்ட்லி June 2 தான் மை டிஸ்டன்ஸ். போன வருஷமும் June 2 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷமும் மோஸ்ட்லி June 2, மேபி முன்ன பின்னா மாறலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரியாலிட்டி செக். இன்கேஸ் நீங்கள் வந்து ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற ப்ரைவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இப்போ நிறையா வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். விஐடி, அதுக்கப்புறம் வந்து அமிர்தா, AEEE எக்ஸாம், இது எல்லாமே எழுதுங்க. அதுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இப்போ இருந்தே நீங்கள் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைனா நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனாக எதை வச்சுக்கலாம், அந்த டிஎன்ஏ கவுன்சிலிங், அது வந்துட்டு எப்போ அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எல்லாமே டீட்டெயில்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னாலே அப்போ ஒன்றும் புரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் ப்ரிப்பரேஷனே இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதை பற்றியான வீடியோவும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் பிகாஸ் ஆஃப் ரேங்க் பட் பிகாஸ் ஆஃப் ராங் சாய்ஸ் ஃபில்லிங். நான் முன்னாடி சொன்னதான் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லூஸ் பெட்டர் காலேஜஸ். உங்களுக்கு டிசர்வ்டான சூப்பரான காலேஜ் இருக்கும், அது வந்து ரிசல்ட்னால மட்டும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ராங் சாய்ஸ் ஃபில்லிங்னாலையும் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ், சீட் அலாட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் இப்போ ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரேங்க் வந்துட்டு இப்போ ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறீங்கனாலுமே அதுக்குமே ரேங்க் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு இதை வந்து கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். சார் ஜேஇ மெயின்ஸுக்குன்னு ஒரு ரேங்க் இருக்குது சார், ஜேஇ அட்வான்ஸுக்குன்னு ஒரு ரேங்க் இருக்குது சார், அப்போ கவுன்சிலிங் அப்போ நான் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பண்ணணுமா? தேவையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் உங்களோட அதாச்சும் இப்போ நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஜோசா ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுன்னா ஜேஇ அட்வான்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஃபர்கட் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உள்ளார என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ NITs, IIITs, GFTsலாம் வரப்போ ஜேஇ மெயின்ஸோட ரேங்க் எடுத்துக்கும். அதுவே IITs நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜேஇ அட்வான்ஸ் ரேங்க் எடுத்துக்கும். உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லா காலேஜஸ்க்கான லிங்க்குமே
எப்போதுமே ஓப்பன் ஆகிருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆட் கொடுத்துக்கிட்டே வரலாம். நான் வந்து ஜோசா கவுன்சிலிங் நெருக்கத்தில் வரப்ப அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணா என்னோட கைடு வாங்கி பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் சாய்ஸ் ஃபில்லிங், காப்பிங் அதர்ஸ். இது வந்துட்டு ரொம்ப பெரிய தவறு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு டாப் பிரான்ச் தான் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அவங்க சிஎஸ்சியாக ஃபில் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னா இப்போ என்ஐடி திருச்சி சிஎஸ்சி, அதுக்கப்புறம் என்ஐடி சுரத்கல் சிஎஸ்சி, என்ஐடி வரங்கல் சிஎஸ்சி, இது மாதிரி டயர் 1 காலேஜஸ் எடுத்து ஸோ ஃபஸ்ட்டு டயர் 1 என்ஐடிஸ் எடுத்து அதில் இருக்க சிஎஸ்சியாக வைக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் திரும்ப என்ஐடி திருச்சி, இசிஇ, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பண்ணணும். இதே மாதிரி நீங்களும் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து 98, ஒரு சிலவங்களும் 99 கூட இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரேண்டமாக கொடுத்து வேறு ஏதாவது மறந்து போன வருஷம்லாம் அப்படிலாம் பண்ணாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் எப்படி கொடுத்தனே தெரில சார், நடுவில் ஒரு ஜிஎஃப்டிஐ வச்சுட்டேன் 10ஆவதா, இப்போ வந்து 10ஆவதா அந்த ஜிஎஃப்டிஐ வந்து லாக் ஆகிடுச்சு சார். நான் அதுக்கு பின்னாடி வந்துட்டு நிறைய நல்ல நல்ல காலேஜஸ் கொடுத்துருந்தேன். நாங்கள் 1000 டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் செக் பண்ணலாம். அதை வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்ஸ் போயிடுச்சுன்னா போயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப நீங்கள் அடுத்த வருஷம் ட்ராப் எடுத்து படித்து திரும்ப இந்த ப்ராசஸ்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிராக் பண்ணதுலேருந்து எப்படி முன்னேறலாம், அது வந்து மிஸ்டேக்கே இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசா ஒர்க்ஸ் டாப் டு பாட்டம். அதாவது நான் முன்னாடி சொன்னேன்ல, இப்போ வந்து உங்களுக்கு 10th ஒரு காலேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து டாப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணும். இப்போ 10க்கு கீழே போகவே போகாது. ஓகே. ஸோ அதனால் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு மார்க் சீட் அலாட்மெண்ட் நடக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயே நீங்கள் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. ஓகே. ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், ஓப்பனிங் க்ளோசிங் ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் கேரண்டி. நான் முன்னாடியே சொன்னேன் ஓப்பனிங் க்ளோசிங் ரேங்க் வந்துட்டு எப்படி செக் பண்ணணுன்ட்டு ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்டில் போய் மட்டும் செக் பண்ணுங்கள். ரேண்டமாக யூடியூப்லேயோ இல்லைனா வந்துட்டு கூகுளில் கூட சர்ச் பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ கொடுக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அது எப்போ போட்ட வீடியோன்னு பாருங்கள். ரொம்ப பழைய வீடியோவாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எப்பொழுதுமே அஃபிஷியலாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அதுக்கப்புறம் வாங்க. ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப் வேணால் இப்போதைக்கு 99 ருபீஸ்க்கு இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது 944. இந்த நம்பருக்கே வந்துட்டு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு இருக்க வாட்ஸ்அப்க்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் மெயில் ஐடியும் மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டு நான் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே. ஸோ உங்களுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜோசா கவுன்சிலிங் கம்ப்ளீட் சப்போர்ட் வேணும் சார், கம்ப்ளீட் கைடன்ஸ் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எங்கள்கிட்ட வந்துட்டு லேப்டாப் இல்லை, நெட் சென்டர் தான் போகணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கூகுள் மீட் வச்சுமே நான் லைவாகவும் செக் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலுமே நான் வந்துட்டு ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் என்னென்ன சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்கேன்ட்டு அதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம். கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம் சார் இல்லை சார் இதை வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வச்சுருங்க, இதை வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் லாஸ்ட்டில் வச்சுருங்க அப்படின்ட்டு நம்ம பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் வந்துட்டு இந்த அளவுக்கு ரேட்டுன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். போன வருஷம் நான் ஃப்ரீயாக பண்ணேன், இந்த வருஷமும் நான் ஃப்ரீயாக பண்ணணுன்னு தான் நினச்சேன். பட் என் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் ஃபுல் டைம் யூடியூபாக மாறிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைமும் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெட்டு செலவெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் ஃபீஸ் அந்தளவுக்கு பேமெண்ட் பண்ண முடியலன்னா என்கிட்ட கால் பண்ணுங்கள், நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரலாக இதுதான் வந்துட்டு ரேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் ஜோசா கவுன்சிலிங் ஹெல்ப் வேணுமோ கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.